ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை மிகவும் நமக்கு உள்ளான மனுஷனுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆகாரம் எப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு தேவையோ, உள்ளான மனிதனுக்கும் கர்த்தருடைய இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள போகும்பொழுது சோர்ந்திருக்கிற எந்த மனுஷனையும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். அது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிறோம், அதில் நடக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். நீதிமான்களுடைய பாதை எப்பொழுதும் வெளிச்சமாகும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதை இருளா இருக்கவே இருக்காது. நீதிமான், நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க பாதை வெளிச்சம் உள்ளதா இருக்கும். நீதிமானா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிற வழியில தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவன் தான் நீதிமான். தனக்காக ஒரு தன்னை தானே நீதிமான் ஆக்கிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? நான் செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா அது நீதிமான் அல்ல. நம்மளை படைத்த கடவுளுடைய வழியில அவருடைய பாதையில நான் நடக்கும் பொழுது நீதிமான். நான் பிள்ளை இருக்கிறான், நம்ம எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கிறான். பிள்ளைங்க வந்து சொல்லக்கூடாது நான் சரியா தான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். சரியா நடக்கிறான்னா பேரண்ட்ஸ் சொல்லணும், என் பிள்ளை நல்ல பிள்ளை, சரியா நடக்கிறான். அப்ப அது போல அது அந்த அந்த வேர்டு தான் சரியானது. தனக்குத்தானே நீதிமானாக ஒருவனை மாற்றிக்கொள்ளவே முடியாது. அப்ப நீதிமான் அவனுக்கு இருள் என்பது இல்லை, வெளிச்சம் இருக்கு. அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமான்களுடைய பாதை வெளிச்சமே, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அல்லேலூயா. டிவில இருக்கிற வசனத்தை பார்த்து சொல்லுங்க, எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப பாருங்க, நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குதா? நடுப்பகல் வரைக்கும். இப்ப நடுப்பகல் அப்படின்னா என்னது? எப்ப 12 மணி? மதியம் 12 மணி. அப்ப வசனம் சொல்லுது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். அப்படின்னா எப்படி அதை ஆண்டவர் கொண்டு? நீதிமான் எப்படிப்பட்டவன்? நீதிமான் முதல்ல நீதிமான் அல்ல, அவன் பாவியா இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கை நீதியாக மாற்றப்படுகிறது. ஏன் அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம் அப்படின்னு சொல்லுது. யார் நீதிமான்? ஒருவனும் அல்ல. நீதிமானாக படைச்சார். நீதிமானுடைய ஸ்தானத்தை மனிதன் இழந்து போனான், கடவுளுடைய உறவை இழந்து போனான். அவன் தன்னுடைய கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது கீழ்ப்படியாமை போனது நிமித்தமாக அந்த வார்த்தையின்படி அவன் வாழாதபடினால அவன் பாவம் அவனுக்குள்ள என்ன பண்ணிருச்சு வந்தபடினால அவன் நீதிமான் என்ற இடத்தை அவன் இழந்து போனான். அல்லேலூயா. அப்ப நீதிமானா மாற்றுவதற்கு இயேசுதான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒவ்வொரு மனிதனையும் தன் சொந்த ரத்தத்தினால நீதிமானாக மாற்றுகிறார். இப்ப இந்த இடத்துல நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அப்படின்னா நடுப்பகல் காலையில சூரியன் உதிக்குது இல்லைங்களா? அதோட வெளிச்சம் எப்படி இருக்குது? கம்மியா போக 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 அப்படியே பிரகாசம். ஆண்டு சொல்றாரு நீதிமானுடைய பாதையும் அவனுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசத்துல வந்துடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்றாரு நீதிமானுடைய பாதை கொஞ்சம் ஆரம்பம் கொஞ்சம் அற்பமா தான் என்ன செய்யும் இருக்கும். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆண்டவரை தேடுறது, வேதத்தை வாசிக்கிறது, சரியா வர்றது, சரியா போறது, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, உண்மையா இருக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். என்ன இப்படியே நடக்காங்க, பிள்ளைங்க நடப்பாங்க, என்ன இப்ப பார்த்தாலும் பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நடுப்பகல் வரும் பொழுது அது பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு உன் பாதை எங்க முடியக்கூடாது அப்படின்னா பாதியில முடியக்கூடாது, அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு பாதையாக நம்முடைய பாதை என்ன செய்யணும்? நடுப்பகல் அப்படின்னா பொழுது
நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அதனால தான் வாஸ்தவம், கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி நாம் போற்றுவோம். அப்ப ஆண்டுடைய வழியில நம்ம வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படின்னா, அது ரோமர் புஸ்தகத்துல இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரம் பாருங்க, 30ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமா ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி. அப்ப பாருங்க, நீதிமான் அப்படின்றது எங்க வருது அப்படின்னா, பாவத்தில் கிடந்த ஒரு மனுஷனை அவர் தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் அவன் நீதிமானா மாறுகிறான். எப்பொழுது? ரோமர் 8:30 மறுபடியும் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ, அப்ப எவர்களை முன்குறித்தார், யார முன்குறிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவரை தமது குமாரன். அப்ப தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, இப்ப பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவோடு அநேகர் என்ன பண்ணிருக்கிறாரு? முன்குறிச்சிருக்கிறார். அப்ப குமாரன் இந்த உலகத்துக்கு முதற் பேரானவர் அவர்தான். அவரோடு கூட இப்ப நாம எல்லாம் முன்குறிக்கப்படுகிறோம், அந்த நீதிமான். அல்லேலூயா. அப்ப அவரை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நீதிமானா மாற்றி, அவருக்கு பின்னாடி முன்குறிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவர் வழியில போகும்பொழுது அவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரை பின்பற்றும் பொழுது என் வாழ்க்கை நீதியாக மாற்றப்படுகிறது. என் வாழ்க்கை நீதியாய் மாற்றப்படுவதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் முன்குறித்து ரட்சிக்கப்பட்டு சபையில நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ரட்சிப்பு நம்முடையது அல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நான் தெரிந்து கொள்ளப்படல, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்றது. மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? முன்குறிச்சிருக்கிறாரு. அப்ப எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சிருக்கிறாரு. அழைத்துனா என்னது? ரட்சிப்புகளை கொண்டு வந்து சபைக்குள்ள அழைச்சிருக்கிறார். சபைக்குள்ள வரும்படியா நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் வெளியில இருக்கிறாங்க. ஆனா காலம் போக போக இன்னும் அநேக ஜனங்கள் முன்குறிக்கப்பட்டு என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். அவரோடு கூட ஜனமாக குமாரனோடு கூட நம்ம எல்லாரும் அவரோடு கூட இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவன் இணைக்கப்படும் பொழுது அவன் யாரா மாறுகிறான் பாருங்க. முன்குறிக்கிறாரு, அவர்களை அழைக்கிறாரு. இப்ப அவர்களை என்னவா மாத்துறாரு? நீதிமானா மாத்துறாரு. நம்ம எல்லாம் நீதிமானா மாத்துறாரு. நம்ம நீதிமானா ஒவ்வொரு நாளும் மாறும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுபாவம் மாறணும். ஆரம்பம் ஒருவேளை பழைய சுபாவம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கும் அந்த சுபாவத்துல நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அதே சுபாவத்துல நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, அவர் என்ன முன்குறிச்சிட்டாரு, அழைச்சிட்டாரு, ஆனா நான் அவரோடு நடக்கல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை நீதிமானா மாற முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். அப்ப காலையில் இருக்கிற வெளிச்சத்தை போல 12 மணி இருக்காது. 12 மணி அதிகமாய் பிரகாசிக்கிற பிரகாசத்தை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். ஆனா சில நேரம் நினைக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேனே, ஏன் இன்னும் என் வாழ்க்கை பிரகாசிக்க மாட்டேங்குது? என்ன முன்குறிச்சிட்டாரு, அவருக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்டுட்டேன், எல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க அதே வசனத்தை மறுபடியும், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அந்த மகிமைப்படுத்துகிற நீதிமானுக்குள்ள வந்துட்டோம். மகிமை எப்பொழுது மாறும்? இப்ப தங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டோம், தங்கம் தான். தங்கம் எப்பொழுது ஜொலிக்க ஆரம்பிக்கும்? தங்கத்தினுடைய வேலைப்பாடு இன்னும் இருக்குது. அது தன்னுடைய கொள்ளனுடைய கையில போயிட்டு, ஆசானுடைய கையில போயிட்டு, நெருப்புக்குள்ள போய் அவன் விரும்புகிற வடிவத்துக்கு வந்தா அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய கரத்துல நீங்க நான் இருக்கிறோம். நம்மள பாவியனா இருந்தோம், நம்மள முன்குறிச்சாரு, அடைச்சாரு. இப்ப நீதிமானா
மாத்தி இருக்கிறாரு. அடுத்த ப்ரோசஸ் மகிமைக்குள்ள கொண்டு போறதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் அடுத்து எங்க போக போறோம்? மகிமை. அங்க மகிமை இருக்குது. ஆனா இந்த நீதிமான் இப்ப சிலது முன்குறிக்கிறது வேகமா நடந்துருது, அழைக்கிறது வேகமா நடந்துருது. அதுக்கடுத்து என்ன நடக்குது? நீதிமான் அதுவும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த நீதிமானுக்கும் இந்த மகிமைக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. நீதிமான் உடனே மகிமைக்குள்ள வந்துடவே முடியாது. மகிமைக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யணும்? எப்படி மகிமை நடக்கும்? முன்குறிச்சிட்டாரு, வந்துட்டோம், எல்லாம் நடக்குது, ரத்தத்துல கழுவப்பட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம். இப்ப பாவி அல்ல, நீதிமான். சபையில உட்கார்ந்து இருக்கிறது யாரு? நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன், ராமோஜனத்துல பங்கு பெறுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், பாடுகிறேன், ஆராதிக்கிறேன், செவம் பண்ணுகிறேன். பாவி அப்படி செய்ய முடியாது. நீதிமான் தான் அந்த வேலையை செய்ய முடியும், இல்லைங்களா? அப்ப நம்மள நீதிமான நம்மள எல்லாரையும் மாத்திட்டார். ஆனா இப்ப நீதிமானில இருந்து இந்த மகிமைக்கு போகணும். நம்மள கர்த்தர் நீதிமானோட நிறுத்தல, அவன் மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும்ன்றதுக்காக நடத்திக்கிட்டு இருக்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா, நீங்க இறந்து போனவங்களுடைய வேர்டை நீங்க பாத்தீங்கன்னா, மகிமைக்குள்ள பிரவேசித்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், மகிமைக்குள் பிரவேசித்தார். அப்ப கர்த்தருக்குள்ள வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா இப்ப எங்க போறாரு? நீதிமான் இப்ப மகிமைப்படணும். இந்த ப்ரோசஸ் ரொம்ப அதிகம். இதெல்லாம் சீக்கிரம் நடந்துடும். ஆனா மகிமைக்குள்ள எப்பொழுது பிரகாசிக்க முடியும் அப்படின்னா, அதுலயும் வேதம் இருக்குது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் கூட எழுதியிருக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே. அப்ப வசனம் சொல்லுது, இப்ப நீங்க நீதிமான மாறிட்டீங்க. நீதிமான மாறினால நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தபடியினால தான் நான் நீதிமான். அப்படித்தானே? இல்லைங்களா? தண்ணீர்ல மூழ்கி நான் இப்ப என்ன மாறிக்கிறேன்? பாவத்துக்கு மறிச்சு நான் நீதிக்கு எழுந்திருக்கிறேன். பாவம் பழைய மனுஷன் அவன் மறிக்கப்பட்டுட்டான், நான் எழுந்திருக்கிறேன். இப்ப ஆண்டு சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். எழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம், இல்லையா? நீங்க எழுந்துட்டீங்கப்பா. ஆனா எழுந்தது உண்டானால் அப்படின்னா ஒரு எண்ணமோ அந்த இடத்துல என்ன செய்யறாரு? எண்ணமோ நடக்குது, எண்ணத்தையும் சொல்ல வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். உண்டானா என்ன அர்த்தம்? நீங்க எந்திரிச்சீங்களா? எந்திரிச்சிட்டீங்களா? நீங்க நடக்கிறீங்களா? இல்ல நடக்கலையா? கர்த்தரோட நம்ம எழுப்பிட்டோமா? நீங்களே கேட்டுங்க. நான் கர்த்தரோட நான் எழுப்பி இருக்கிறேன் பாருங்க. நான் கிறிஸ்துவோடு கூட நான் எழுந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு கூட எல்லாம் எழுந்திருக்கிறவா இல்லையா? சரி, உங்களுக்கு தொடர்ந்து வரும்போது பாருங்க. அப்ப தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும். அப்ப நீங்க எழுந்தீங்க அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்துட்டீங்க. நான் பாவத்துக்கு மறிச்சு நான் நீதிக்கு எழுப்பிட்டேன். நான் எழுப்பிட்டேன் அப்படின்னா, நான் எழுந்தது இருக்குது அப்படின்னு எனக்குள்ள சந்தேகம் வராம. சில பேர் கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா ரட்சிக்கப்படலை. கை தூக்க சொன்னா கையை தூக்க மாட்டேன், அது சந்தேகம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? சந்தேகம் இருக்குதா? எழுந்தமா எழுந்தலையா? எழுந்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த வேர்டு சொல்லுது, தேவனுடைய கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைய. அப்ப கிறிஸ்து எங்க இப்ப எழுந்திருக்கிறாரு? எழுந்து இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பரிசத்துல அவர் இருக்கிறார். அவருடைய இடம் இப்ப அங்க இருக்குது. அங்க இருந்து மேலானவைகளை தேடுங்க. அப்படின்னா மேலான பரலோகத்துல இப்ப என்ன இருக்குது? எங்க போய் தேடுறது? இல்லையா? அவர் அங்க பிதாவோட உட்கார்ந்து இருக்கிறார். அவரையும் பார்க்க முடியல, இயேசுவையும் பார்க்க எப்படி தேடுறது அப்படின்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்ப தெளிவா சொல்லுது, நீ கீழே இருக்கிறத நீ தேடக்கூடாதப்பா. நீ பூமிக்குரிய காரியத்தை நீ தேடுகிறவனாக நீ முன்குறிக்கப்படல, நீ மேலானவைகளை தேடும்படியா நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதை தேடுறோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சிட்டாரு, நீதிமான மாத்திட்டாரு.
மாத்திட்டு சொல்றாரு, நீ பூமிக்குரியவனை தேடுகிறவனா உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது, நீ மேல தேடுகிறவனா உன் வாழ்க்கை இருக்கலாம். ஹல்லேலூயா. மேல நம்ம தேடணும். மேலன்னா என்னது? அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சொல்ற ஏன் நீ மேல தேடணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் மேல தேடணும்? ஏன் நான் பூமிக்குரியதை தேடக்கூடாது அப்படின்னா, நீ பூமிக்குரியதை தேடி ஒரு நாள் வாழ்ந்த வாழ்க்கை முடிந்தது. இப்ப நீ ஆண்டவரோடு நீ எழுந்திருக்கிறபடினால இந்த உலக வாழ்க்கை உனக்கு வேண்டாம், பரலோக வாழ்க்கையை நீ தேடு. ஹல்லேலூயா. நீங்க நான் எதை தேடணும்? பரலோக வாழ்க்கையை தேடணும். பரலோக வாழ்க்கை, பூமிக்குரிய தேட, பூமியில வாழணும், ஆனா பரலோகத்தை தேடணும். ஹல்லேலூயா. நம்ம பூமியில அதுக்காக இங்க எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. வேலைக்கு போறதை நிறுத்திடக்கூடாது, சாப்பாடு செய்யறதை நிறுத்திடக்கூடாது, ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திடக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. ஆனா இதோடு கூட வசனம் சொல்லுது, நீங்க பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. நம்ம மேலானவைகளை நாட, மேலானவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏனென்றால் ஏன் நீங்க மேலானதை தேடணும் அப்படின்னா, நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரிச்சிட்டீங்க? பூமிக்குரிய எல்லா காரியத்துக்கும் நீங்க மரிச்சிட்டீங்க. பூமியில என்னப்பா இருக்குது, அதனால மன்னிச்சுங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்குள்ள. இப்ப யார் இருக்கிறானா? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் யார் இருக்கிறார்? இயேசு. நீங்க கிறிஸ்தவங்களா? நீங்க கிறிஸ்தவங்களா? நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு யாராவது அவங்கள பார்த்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, எனக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு. ஏன் அப்படின்னா, நான் மரிச்சிட்டேன், நான் எழுந்துட்டேன், இப்ப கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க 3ஆம் வசனம் மறுபடியும் யாராவது வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ உங்க ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள. ஆமா, சங்கர் பிரதர் எங்க பார்க்கிறாரு? முதலாவது கிறிஸ்து தான் வெளிப்படுறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இப்ப என்ன இருக்குது? ஒருவேளை ஜோசப் நீங்க எல்லாரும் எங்கப்பா? நாங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள. இந்த ஜீவன் மாதிரி, இந்த ஜீவன் எங்க இருக்குது? இது கிறிஸ்துவுக்குள்ள. இந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஜீவன் முதல்ல எங்க இருந்துச்சு? அதுதான் ஆதாம படைக்கும் போது இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆதாம படைக்கும் போது அந்த ஜீவன் கிறிஸ்துவோடு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவோடு கூட படைக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய ஜீவன் பிசாசு வழிதவரை பண்ணனால அது கிறிஸ்துவை விட்டு தனியா போயிருச்சு. அப்படியே தனியா போன உடனே இப்ப இயேசு சிலுவையில வந்து மரிச்சு, இப்ப நீங்க மரிச்சீங்க, அவரோடு கூட நீங்க எழுந்திருக்கிறீங்க. இப்ப மறுபடியும் அந்த ஜீவன் உள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்து. ஆதாம் ஏவாளை நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை கூப்பிட்டீங்கன்னா தெரியும், அவங்க இயேசுவோட தான் இருப்பாங்க. ஏதேன் தோட்டத்துல அவங்க யாரும் இல்ல. ஆனா பாவம் செஞ்ச போன இயேசுவே வந்து தேடுறாரு. எங்கப்பா? என்ன எனக்குள்ள யார காணா? ஆதாம காணா. ஆண்டவர் உலாவுகிற நேரத்துல வராரு. எனக்குள்ள ஏன் ஆதாமும் ஏவாளையும் காணமே? பிரிஞ்சு போயிடுச்சு. எப்படி இது பிரிஞ்சிச்சு? நேத்து சாயங்காலம் என் கூட இருந்தாங்க, இன்னைக்கு சாயங்காலம் என் கூட பாருங்க. போன வாரம் வரைக்கும் நம்ம ஆண்டவரோட வாழ முடியும், அடுத்த நிமிஷம் நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே போகணும். நேற்று ஈவினிங் வரைக்கும் ஆதாம ஏவாளும் இயேசுவை கையை பிடிச்சு நடந்துகிட்டு ஏதேன் தோட்டத்துல உலாவி போனாங்க. அடுத்த நாள் ஈவினிங் இயேசு வாராரு. அவருக்கு தெரியுது, என் ஜீவன்ல ஆதாம் ஏவாளை காணமே. கூப்பிடுறாரு, ஆதாமே எங்க இருக்கிற? பாக்குறாரு, எனக்குள்ள ஆதாம் இல்லை, எனக்குள்ள ஏவாள் இல்லை, என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு அதே இயேசு இன்னைக்கு தன் சொந்த ரத்தத்தினால உங்களையும் என்னையும் மீட்டு இந்த ஜீவனுக்குள்ளாக நம்மளை இப்ப மறுபடியும் மறைச்சு வச்சிருக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கு. பாருங்க, அது அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்து வரும்பொழுது நீங்க மகிமைக்குள்ள வந்துருவீங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அது பிரகாசமாய் அதை எரிய ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருந்துச்சு?
கொஞ்சம் அழுக்கு, கொஞ்சம் கரை, கொஞ்சம் இது, எழும்ப முடியல. ஆனா அவனுடைய பாதை நடக்க 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 சொல்லுது, சூரிய பிரகாசத்தை போல அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நீதிமான் மகிமைப்பட ஆரம்பிச்சிடுவான். அவர் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற நாள் வரும் பொழுது அவருடைய பிரகாசம் சூரிய பிரகாசத்தை போல அங்கே இருக்கும். அல்லேலூயா. அதுலதான் இந்த இடத்துல சொல்றாரு, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது, ஆண்டவர் வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்பட்டவை. மகிமை அடையாம மகிமைக்குள்ள வராது. அல்லேலூயா. மகிமைக்குள்ள அடையாம இந்த ஜீவன் மகிமை அடையவே. அப்படின்னா நான் மகிமை அடையாதபடி நான் நடந்துட்டேன் அப்படின்னா அவர் மகிமைப்படும் பொழுது நான் வர முடியாது. ஆதாம் ஏவாளும் உறவுல இருந்தாங்க, இயேசு வரும் பொழுது இல்லாம போயிட்டாங்க. அவர் வரும் பொழுது அவங்களால வரவே முடியல. பங்கு பெற நேத்து இருந்தாங்கப்பா, இன்னைக்கு இருக்க முடியும். அப்ப எவ்வளவு டேஞ்சரான இடத்துல நம்ம ஏதேன் தோட்டமே பாதுகாக்கப்பட்ட இடத்துலயே மிஸ் ஆகுதுன்னா இங்க எப்படி மிஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா? நம்மளே எங்கேயும் இருக்கிறோம். அப்படின்னா இந்த லைஃபை எவ்வளவு பாதுகாப்பா நம்ம வாழ வேண்டியது இருக்கு, எவ்வளவு கவனமா வாழ வேண்டியது இருக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வராது? அடுத்த வசனம் கடந்து வாசிங்க. இப்பதான் என்ன பூமிக்குரியதை தேடக்கூடாது. மேல வாசித்த பாத்தீங்களா? பூமிக்குரியதை தேடாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது என்னது அப்படின்றது இப்பதான் விளங்கப்படுத்துறேன். என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்க மகிமையில வெளிப்படணுமா இருந்தா, அவர் வரும் பொழுது நீங்க மகிமைப்படணுமா இருந்தா, அவர் சொல்றாரு, இந்த பூமியில சில காரியம் இருக்குது, அது உனக்குள்ள இல்லாம நீ பாத்துக்கோ. அல்லேலூயா. நம்ம யாருக்குள்ளயும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு பரலோகம் விரும்புது. அதனால தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற இந்த அவயம் இவைகளை அப்படியே இது பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படியே கொஞ்சம் எதையாவது நேசிக்க பார்த்தோம். பொருளாசை, அசுத்தம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாவம் எல்லாம் இந்த சரீரம் விரும்ப ஆரம்பிக்கும். ஆனா இந்த சரீரம் கிறிஸ்துவோடு கூட எழுதின பிறகு இதை தேடக்கூடாது. அல்லேலூயா. இதுல போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இதை விட்டுதான் நம்ம வெளியே வந்திருக்கோம். இதை விட்டுதான் இந்த சரீரம் என்ன பண்ணிருக்குது, வெளியே வந்திருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழிச்சு போட்டு. அப்ப அவயத்துக்கு இதுகளை என்ன செய்ய முடியும்? திரும்ப ஜாயின் பண்ண முடியும். திரும்ப என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் டிவியில் எதையாவது போட்டு பார்த்துக்கோ, கொஞ்சம் விருப்பம். இல்லாட்டி ஹெட்போனை போட்டோம்னா யாருக்கும் காது என்ன செய்யாது, கேட்காது. கொஞ்சம் சினிமா பாட்டை போட்டு பார்த்துக்கலாம். கேட்டா என்ன சும்மா தான் பார்க்குறேங்க, நீ சும்மா தான் பார்க்குறியா, சும்மதுக்கிட்டு தான் பார்க்குறியான்னு கடவுளுக்கு தான். இந்த 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 சரீரம் அதை விரும்பும். கொஞ்சம் வெளியே போயிட்டு தான் வரலாம், கொஞ்சம் அவனோட பேசிட்டு தான் வரலாம், கொஞ்சம் அந்த குடும்பத்தோட உட்காந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு வரலாமே. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல இருந்து வெளியே வந்துட்டப்பா, இனி அது உனக்கும் அவங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ வந்தீங்கன்னா நீ மகிமை அடைய மாட்ட. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஆண்டவரோட இருக்கலாம், அடுத்த நிமிஷம் நம்ம வெளியே கூட போயிடும். ஆதாம் எவன் அப்படித்தான் போய் இயேசுவோடு கையை பிடிச்சு முகமுகமா நடந்தவங்களே போனாங்கன்னா நீங்களும் நானும் ஈஸியா. ஆனா ஆன்சர் நீ அப்படி போயிடக்கூடாது. அதுக்கு தான் உன்னை முன் குறிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன் சரீர சொல்றதை நீ கேட்டுட்டு எதையாவது பண்ணிடாத, உன்னுடைய நீதிய நீ தொலைச்சிடாதன்ற. உன் வஸ்திரம், இந்த பரிசுத்த வஸ்திரம் நீதி, ஏன்னா இதை போட்டுக்கிட்டு நீ நடக்க நடக்க நீ மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும். உன் பாதை எங்க இருக்குது? மகிமைக்குள்ள. இன்னும் நீ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ற. உங்களை அதுக்கு தான் இந்த சபை வருஷந்தோறும் ஒரே இடத்துக்கு தான் வரணும். வர்றது ஒரே இடம் தான், ஆனா போறது வேற தூரம். அல்லேலூயா. பிள்ளைங்க நினைக்கல ஒரே ஸ்கூல் தானே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க போறது ஸ்கூல் ஒண்ணுதான், ஆனா அவங்க படிச்சு முன்னேறிக்கிறது வேற இடம். அதே போலதான் சபை. இந்த சபையில் ஆண்டு சொல்றாரு,
நீ எழுந்துட்ட, நீ மேல தேடு, நீ ஏன்னா நீ மகிமை அடையணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் மகிமை அடையணும். எப்ப மகிமை அடையணும்னு யாருக்குமே கணக்கு தெரியும். யாருக்கு அது கணக்கு தெரியுமா? அந்த கணக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. எப்ப மகிமை அடைவோம்னு யாருக்கும் தெரியும். எப்ப வேணா மகிமை அடையலாம். ஆனா அதுக்குள்ளயும் நான் கீழே தேடிடக்கூடாது, என் வஸ்திர கரைபடக்கூடாது, நான் மேலானதை தேடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை. அப்ப இவைகளின் பொருட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, விட்டுட்டு வெளியே வந்துரு. உன் லைஃப கொஞ்சம் மாத்து, உன் பேச்ச கொஞ்சம் மாத்து, உன் நடக்கைய மாத்து, உன் செய்கைகளை மாத்து அப்படின்னு அவர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை. கீழ்ப்படியாத பிள்ளைகள், நீங்களும் நானும் எதிலையாவது கீழ்ப்படியாம இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் பேசுவார். அது அவங்களுக்கு தான் தெரியும் எதுல எதுல கீழ்ப்படியல. ஆண்டு சொல்றாரு, நீ இதுல கீழ்ப்படி. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாட்டி என்ன வந்துடும்? தேவ கோபாக்கினி. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினி வரும். நீங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீங்க யாரும் இருக்காதீங்க. நம்மளை பார்த்து சொல்றாரு 7ஆம் வசனம், நீங்களும் முற்காலத்தில் அவர்களுடைய சஞ்சரித்தது போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். சொன்னாரு, நீ வாழும்போது உனக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்த மாதிரி எண்ணம்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்பயும் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது. போய் பேசுறோம், சில மாத்தி பேசுறோம், சிலது அப்படி இப்படி சொல்றோம். அதுவும் நமக்குள்ளதான் என்ன செய்யுது? இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா கோபம் வரும். முற்காலத்துல நீங்க அப்படி நடந்துட்டு சொல்றாரு, நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை முந்தி நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. 8ஆம் வசனம், இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது. ஆண்டு சொல்றாரு, முந்தி இந்த பாவம் இருந்துச்சு, ஆனா இப்ப இந்த பாவம் இல்ல. இப்ப என்ன இருக்குது? கொஞ்சம் கோபம் வந்துருக்கு, கொஞ்சம் மூர்க்கம் வந்துருக்கு, கொஞ்சம் எதையாவது வந்துருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுமா, நீங்களே எடுத்து குடிங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எத்தனை தடவை தான் எடுத்து கொடுக்குறது இல்லை, இதை செய்யுங்க. நான் எத்தனை தடவை தான் கடைக்கு போறது? எதையாவது நமக்குள்ள ஏதாவது ஒன்று வந்துடும். ஆண்டு சொல்றாரு, நீங்க மகிமை அடையணும், இதெல்லாம் உங்களோட மாறும். அல்லேலூயா. மகிமை தான் எதுக்குள்ள நிரப்போம் அப்படின்னா, ஆவியானவருக்குள்ள நம்மளை நிரப்போம். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். நமக்குள்ள வாசம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க பாத்தீங்க, இதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்றாரு 9ஆம் வசனம், இவைகள் எல்லாம் நீங்க மாத்துங்க. இப்ப வர சப்ஜெக்டுக்கு என்ன அப்படின்னா, உனக்குள்ள புது மனுஷன் இருப்பான்னு பார்த்தேன், இப்ப யார் ஒளிஞ்சிருக்கிறா? பழைய மனுஷன். உன்னை சொன்னோம்னா சட்டுன்னு கோபம் வந்துருதான். எதையாவது ஒன்று செய்யலாமா? சில பெருசுக்கு போக மாட்டோம், ஆனா சிறுசு கீழே இருக்குது. பெருசு மேல இருக்கிறது நம்ம யாருக்குள்ள நினைக்காது. இந்த கீழே இருக்கிற சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் பழைய மனுஷன் உனக்குள்ள என்ன செய்யறான்? நமக்குள்ள இருக்கு. அது சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ கரைஞ்சு போட்டு, இதெல்லாம் நீ மாத்திட்டு கரைந்து போட்டு 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுரையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. இது இருக்கிறான், ஆனா அவனும் இருக்கிறான்ல. அவன் சொல்றாரு, அந்த மனுஷனை துரத்திடு, அந்த மனுஷனுக்குள்ள நீ வாழாத. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறீங்க. ஒருவருக்கு ஒருவர் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாங்க. ஆதாம் ஏவாளும் அப்படிதான் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு தான் அவங்க மாறினாங்க. அவருடைய ரூபத்தின்படி அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அவரோடு கூட நடந்து கொண்டாங்க. அவர் சொல்றாரு, மறுபடியும் அதே இடத்துக்கு இப்ப நம்மளை கொண்டு வர. அல்லேலூயா. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஏதேன் தோட்டத்துல ஆதியில் இருந்த அந்த உறவுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தம் மறுபடியும் ஆதி உறவுக்குள்ள நம்மளை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மகிமை உள்ளது. அப்ப இன்னைக்கு நமக்கு இதான் படிச்சு கொடுக்குறோம். என்ன படிச்சு கொடுக்குறான்னா,
உன்னுடைய நடுப்பகல் வரைக்கும் உன் பாதை பிரகாசிக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. நீ பிரகாசிக்கணுமா இருந்தா நீ என்ன செய்யணும்? நீ மேலானதை தேடணும். நீ கீழே தேடக்கூடாது. கீழே தேடுறது என்னது? இதெல்லாம் தான் கீழே இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்குது? அதுதானே வாஸ்தவம். பாருங்க, ஆகையா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்வீச்சை, உக்கிரவாதம், பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் எங்க இருக்குது? பூமியில தான் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களை என்னை அதிலிருந்து காப்பாத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவி நம்மளை பிடிக்க கூடாது. நான் அந்த ஆவி நம்மளை பின்தொடரக்கூடாது. அப்படின்னா நான் தொடராம இருக்கணுமா இருந்தா நான் மேலானதை தேடணும். அல்லேலூயா. மேலானது என்னது அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேலானவைகளை தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டு சொல்றாரு, நீ புதிய மனுஷனை தரிச்சாதான் மேல தேட முடியும். அல்லேலூயா. பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டா புதிய மனுஷன் மேல போயிடுவான். அல்லேலூயா. பழைய மனுஷன் பூமிக்குரியதை தேடுறான், ஆனா புதிய மனுஷன் பரலோகத்துக்குரியதை தேடுவான். நீங்க எல்லாரும் புதிய மனுஷனா இருக்கணும். எத்தனை பேர் புதிய மனுஷனா இருக்கிறீங்க? உங்க ஆவி புதுசா இருக்குதா? பழச தேடுனா நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள யார் வேலை செய்யறான்? பழைய மனுஷன். புதிய மனுஷன் என்ன செய்வானா? வசனம் சொல்றது, மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. எந்த வசனம்? 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண, பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய ஆதாமுக்குள்ள எப்படி பண்ணாரோ அதே சிருஷ்டிப்பு தான். எந்த குறையும் இல்லாம சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் இன்னைக்கு அதே சாயலுக்கு நம்மளை என்ன செய்யுது? ஒப்பாக மாத்தி பூரண அறிவு அதுக்குள்ள வந்துரும். பாருங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்து என்னன்னா உங்களுக்கு அந்த அறிவு, இந்த ஞானம் எல்லாம் சேஞ்ச் ஆகும். உங்க திங்கிங்கே சேஞ்ச் ஆகும். நல்ல சிந்தனை வரும், நல்ல யோசனை வரும். அதனாலதான் ஆதாம் பாருங்க, காக்காவுக்கு காக்கான்னு பேர் வச்சுட்டான், யானைக்கு யானைன்னு. ஏன்னா அந்த பூரண அறிவு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவன் அந்த குருவியை பார்த்து யானைன்னு பேர் வைக்கல, யானையை பார்த்து குருவின்னு பேர் வைக்கல. தப்பா போயிருக்கும் இல்லையா? இந்த ஏற்ற அந்த ஒரு ஏன்னா அந்த உடம்புக்கு தகுந்த உருவத்துக்கு தகுந்த பேரு, அந்த பூரண அறிவு ஆதாமுக்குள்ள எங்க இருந்துச்சு? கிறிஸ்துவ, அந்த கிறிஸ்துவனுடைய ஞானம் அந்த அந்த சாயலுக்குள்ளாக அந்த நேரம் இருந்தனால அந்த எல்லாம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதே தான் அந்த சிலுவையில இப்ப நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனுஷனை தரிச்சிருந்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த பூரண அறிவு உங்களுக்குள்ள வேலை செய்யும். அல்லேலூயா. உங்க புத்தி மந்தமா இருக்காது. உங்க புத்தி சட்டுன்னு கோபம் வராது, பொய் சொல்லாது, அசுத்தத்தை நடக்காது, எதுவும் செய்யாது. ஆனா பூரண அறிவுல ஒரு காரியத்தை பார்த்த உடனே செய்ய வச்சு. ஆதம் அப்படித்தானே குருவியை கொண்டு வந்த பாருங்க, விழாமல எடுக்கப்பட்ட அவன் யாருன்னே தெரியாது, தூக்கி எந்திரிச்சிருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எந்திரிச்சோன்னு சொல்றான், இவன் எலும்புல இருந்து எடுக்கப்பட்ட எலும்பு. எப்படி தெரிஞ்சு? ஆதாமுக்கு எப்படி தெரிஞ்சு? அவனே மயக்கத்துல இருக்க, மயக்க தெரிஞ்சுதான் அதை செய்ய அவன் பார்க்கறான். கண்ணை திறந்தவனே இப்ப புதுசா ஒரு மனுஷன். இவ்வளவு காலம் இயேசுவும் ஆதாமும் தான் நடந்துகிட்டு இருந்தாங்க, கொஞ்ச காலம் நடந்துகிட்டு இருந்தாங்க. மனைவி அவ்வளவு சீக்கிரம் வரல, கொஞ்சம் நானானதான் வந்தாங்க. எப்ப வந்தனா இவன் தனிமையா இருக்கிறத அவர் உணர்ந்த பிறகுதான் வந்த ஆண்டவர் மனைவியை கொடுக்கிறார். அது வரைக்கும் இயேசுவும் இவர் மட்டும் தான் நடந்தாங்க. ஆனா இப்ப எடுத்த உடனே, கண்ணு திறந்த உடனே முன்னாடி ஒரு உருவத்தை, இவ்வளவு காலம் ஆடை பார்த்தான், மாடை பார்த்தான், யானையை பார்த்தான், புலியை பார்த்தான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு உருவம் அப்படியே நிக்குது. எப்படி தெரிஞ்சு இவ என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமோ, இவ மனைவி அப்படின்றது பெண்ன்றது எப்படி தெரிஞ்சிச்சு? அதுதான் அந்த பூரண. ஆதாம் தேவனோடு இருந்தபடினால அதையும் அவன் கண்டுபிடிச்சான். இவர் தானே உருவாக்குனாரு. இந்த அறிவு யாருக்குள்ள இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருந்துச்சு. இந்த அறிவு ஆதாமுக்குள்ள கிடையாது. ஆனா ஆதாமுக்குள்ள ஆதாம் தேவனுடைய மறைவுல இருந்தபடினால அந்த சிந்தனையில இருக்கிறது அப்படியே இவனுக்கு பிரதிபலிக்கும். அதைத்தான் இப்ப திரும்ப நமக்கு பிரதிபலிக்கும். அல்லேலூயா. இது கிறிஸ்துவோட சரியா இருந்து பாருங்க, அந்த ஞானம் கரெக்டா வேலை செய்யும். மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. புதிய மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். 9-10 வாசிங்க. ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும்
அவன் செய்கைகளையும் களைந்து பழைய மனுஷனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டிருங்க. பழைய மனுஷனுடைய ட்ரெஸ் சிந்தனை இருக்கவே கூடாதுன்றாரு. அதை கலட்டிட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி ம். உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் தரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த செய்தி